அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஎல் ஏலம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு துவங்குச்சு. ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே செய்த மிகப்பெரிய தவறுனால ரசிகர்கள் பெருமளவில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சிஎஸ்கே ஏலத்தில் என்ன மாதிரியான தவறுகள் பண்ணியிருக்காங்க, இது குறித்த பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான பல்வேறு கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஎல் ஏலம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு துவங்குச்சு. இந்த ஆண்டு நடைபெற்ற மெகா நேரத்தில் இந்திய அணியில் இருக்கக்கூடிய முக்கிய நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருந்தாங்க. இதனால் எந்த வீரர்கள் எந்த அணிக்கு செல்ல போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்திருக்கு. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா எந்த மாதிரியான வீரர்களை சென்னை அணி ஏலத்தில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கூர்ந்து கவனித்து வராங்க. டெல்லி அணியில் இருந்த ரிஷப் பந்த் வெளியேறியதால் எப்படியாவது சென்னை அணி ஏலத்தில் எடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் சிஎஸ்கே அவருக்கு ஒரு முறை கூட ஏலம் கேட்கல. மாறாக லக்னோ அணி பந்த 27 கோடி ஏலத்தில் எடுத்திருந்தது. ஏலம் தொடங்கிய சில மணி நேரங்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அமைதியாகவே இருந்தாங்க. அதன் பிறகு தனது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்காங்க. டெவோன் கான்வே, ராகுல் திருப்பதி, ரச்சின் ரவீந்திரா, அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது அப்படின்னு தங்களுக்கு வேண்டிய வீரர்களை ஏலத்தில் தட்டி தூக்கியது. குறிப்பாக டெவோன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அஸ்வின் போன்றவர்களை மீண்டும் அணியின் எடுத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. இருப்பினும் அனைவரையும் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமதுவை ரூபாய் 10 கோடிக்கு ஏலத்தில் கைப்பற்றியது. இது அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான நூர் அகமது ஏலத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டார். சென்னை மற்றும் குஜராத் இடையே இவருக்கு கடும் போட்டி நிலவச்சு. இறுதியில் சென்னை 5 கோடிக்கு ஏலத்தில் எடுக்க முயன்றாங்க. அப்போது குஜராத் டைட்டன்ஸ் தங்களுடைய ரைட் டு மேட்ச் கார்டை எடுத்திருக்காங்க. இருப்பினும் எப்படியாவது இவரை அணியில் எடுக்க வேண்டும் அப்படின்னு நூர் அகமது விலையை ஒரே அடியாக ரூபாய் 10 கோடிக்கு உயர்த்தியது. சிஎஸ்கேவின் இந்த முடிவை சற்றும் எதிர்பார்க்காத குஜராத் நூர் அகமதை வேண்டாம் என்று முடிவு செய்திருக்காங்க. தந்திரமாக அவரை சென்னை அணி ஏலத்தில் எடுத்தாலும் இவருக்கு 10 கோடி கொடுக்க வேண்டுமா என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வராங்க. இஷான் கிஷான், வெங்கடேஷ் ஐயர் மற்றும் முகமது ஷமி போன்ற முக்கிய வீரர்கள் ஏலத்தில் வந்த போதிலும் சென்னை அணி நிதானமாக தங்களுக்கு வேண்டிய வீரர்களை ஏலத்தில் எடுத்து வருகிறது. பேட்டிங் ஓரளவிற்கு செட் ஆகி இருக்கக்கூடிய நிலையில் வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் ஹீட்டர்களை குறிவைத்து 2ஆம் நாள் ஏலத்தில் களமிறங்க இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ருதுராஜ் கேக்வாட், மாதிஷா பத்ரேனா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, டெவோன் கான்வே, ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, ஆர் அஸ்வின், கலீல் அகமது, நூர் அகமது அப்படின்றவங்க முதல் நாள் ஏலத்தின் முடிவில் சென்னை அணி தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏலம் குறித்து பார்க்கும் பொழுது ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவிய நிலையில் தற்போது இந்த ஏலம் அப்படிங்கிறது அனைவரினுடைய எதிர்பார்ப்பையும் மோசமாக்கி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாணியில் ஐபிஎல் தொடரில் எப்போதுமே வித்தியாசமாகவே இருக்கும். தோனி கேப்டனாக இருந்த வரைக்கும் சாதாரண வீரரை அணிக்குள்ளே கொண்டு வந்து கூட அவர் துருப்புச்சீட்டாக மாற்றியும் விடுவார். மற்ற அணிகள் பந்து வீச்சாளர்கள் மீது கவனம் செலுத்தும் போது பேட்டர்கள் மீது சிஎஸ்கே கவனம் செலுத்தும். மற்ற அணிகள் பேட்டர்கள் மீது கவனம் செலுத்தும் போது ஆல்ரவுண்டர்களை சிஎஸ்கே
அள்ளிவிடும். வெளிநாட்டு வீரர்களை வாங்கும்போது உள்நாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து சிஎஸ்கே வாங்குவாங்க. இது போன்ற வித்தியாசமான அணுகுமுறையுடன் தான் சிஎஸ்கே அணி ஏலத்தில் பங்கேற்கும். அந்த வகையில் 2025 ஆண்டு IPL T20 சீசனுக்கான மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணி கடைபிடித்த அணுகுமுறை என்ன? சிஎஸ்கே அணி வாங்கிய வீரர்கள் யார்? அணியினுடைய பலம் பலவீனம் எதில் கோட்டை விட்டது அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். 5 வீரர்கள் தக்க வைக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா IPL ஏலம் தொடங்கிய போது சிஎஸ்கே அணி 5 வீரர்களை தக்க வைத்திருந்தாங்க. கேப்டன் ருதுராஜ் கேக்வாட், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மதிஷா பதிரானா, MS தோனி ஆகிய 5 வீரர்களை தக்க வைத்திருந்தது. அதற்கான தொகை போக சிஎஸ்கே அணியிடம் ஏலம் தொடங்கும் போது ரூபாய் 55 கோடி கையிருப்பு இருந்திருக்கு. இந்த ஏலத்தில் சிஎஸ்கே அணி 20 வீரர்களை விலைக்கு வாங்கியது. இதில் வெளிநாட்டு வீரர்களான டேவான் கான்வே ரூபாய் 6.25 கோடிக்கும், ரச்சின் ரவீந்திரா ரூபாய் 4 கோடிக்கும், நூர் அகமது ரூபாய் 10 கோடிக்கும், சாம் கரன் ரூபாய் 2.40 கோடிக்கும், நாதன் எல்லிஸ் ரூபாய் 2 கோடிக்கும், ஜெமி ஓவர்டன் ரூபாய் 1.50 கோடி ஆகியோரையும் சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. 14 உள்நாட்டு வீரர்களை சிஎஸ்கே அணி வாங்கியிருக்கு. இதில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரூபாய் 9.75 கோடி, ராகுல் திரிபாதி 3.40 கோடி, கலீல் அகமது 4.80 கோடி, விஜய் சங்கர் ரூபாய் 1.20 கோடி, அன்சுல் கம்பேஜ் ரூபாய் 3.40 கோடி, தீபக் ஹீடா 1.70 கோடி, ஆண்ட்ரூ ஜிதாத் ரூபாய் 30 லட்சம், வன்ஸ்பேடி ரூபாய் 55 லட்சம், ஸ்ரேயஸ் கோபால் ரூபாய் 30 லட்சம், ராமகிருஷ்ணா கோஷ் 30 லட்சம், கமலேஷ் நாகர்கோட்டி 30 லட்சம், குர்ஜப் நீத் சிங் 2.20 கோடி, முகேஷ் சௌத்ரி 30 லட்சம், ஷேக் ரசீத் 30 லட்சம் ஆகியோர் அடங்குறாங்க. சிஎஸ்கே அணி இந்த முறை IPL ஏலத்தில் தரமான சுழற்பந்து வீச்சாளர்கள் மீது கவனம் செலுத்தியிருக்கு. முந்தைய சீசன்கள் ஜடேஜா, சாண்டர்னன், தீக்ஸ்னா ஆகியோர் மட்டுமே சுழற்பந்து வீச்சாளர்களாக சிஎஸ்கே அணியில் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை சுழற்பந்து வீச்சு படையை வலுவாக கட்டமைக்கும் வகையில் வீரர்கள் தேர்வில் முக்கியத்துவம் அளித்திருக்கு. ரவீந்திர ஜடேஜா இருக்கக்கூடிய நிலையில் ஆஃப் ஸ்பின்னர் ரவீந்திர அஸ்வினை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2015 ஆண்டுக்கு பிறகு அஸ்வின் மீண்டும் சிஎஸ்கே அணிக்குள்ளே சென்றிருக்காரு. அடுத்ததாக இடதுகை சினான்மென் ஸ்பின்னர் ஆப்கானிஸ்தான் வீரர் நூர் அகமதுவை ரூபாய் 10 கோடிக்கு சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்திருக்கு. அஸ்வினை விட நூர் அகமதுவுக்கு அனுபவம் குறைவு தான். இருந்தாலும் அஸ்வினுக்குரிய விலையை விட கூடுதலாக 25 லட்சம் கொடுத்து ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை பவர் பிளே ஓவர்களை விட நடுப்பகுதியில் தான் வழக்கமாக எதிரணி விக்கெட்டுகளை வீழ்த்தி அவர்களின் ரன் ரேட்டை கட்டுப்படுத்தும். அதற்காக அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது ஆகியோரை சிஎஸ்கே அணி வலுவாக பயன்படுத்தலாம். இதில் ரவீந்திர அல்லது சிவம் துபே அல்லது விஜய் சங்கர் ஆகியோர் இருந்தால் 5வது பந்து வீச்சாளராக அணியில் பயன்படுத்தப்படுவாங்க. சுழற்பந்து வீச்சுக்கு அதிலும் மெதுவாக வீசப்படும் பந்துகளுக்கு நன்கு ஒத்துழைக்கும் விக்கெட்டுகளில் நூர் அகமது நன்கு பந்து வீசக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இவரை சிஎஸ்கே தேர்ந்தெடுத்திருக்கு. இவர்கள் தவிர உள்நாட்டு வீரர் ஸ்ரேயஸ் கோபால் மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆகியோரும் சுழற்பந்து வீச்சாளர்கள். இதில் ஜடேஜா, அஸ்வின் இருவருமே நடுவரிசை மற்றும் கீழ் வரிசையில் கடைசி நேரத்தில் நன்கு பேட் செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற அம்சமும் இருக்குங்க. சிஎஸ்கே அணியில் வேகப்பந்து வீச்சுக்கு அதிகமான வீரர்கள் இருப்பதாக தோற்றம் அளித்தாலும் வலிவான பின்புலத்தை கொண்ட இந்திய மண்ணிலையும் வெளிநாட்டிலையும் சிறப்பாக பந்து வீசிய பந்து வீச்சாளர்களை தேட வேண்டியிருக்கு. ஆஸ்திரேலிய வீரர் நாதன் எல்லிஸ் ஒட்டுமொத்தமாக 150 T20 போட்டிகளில் விளையாடிய அனுபவம் உள்ளவர் அப்படின்னாலும் சர்வதேச அளவில் T20 20 T20 போட்டிகளில் தான் விளையாடியிருக்கார். ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய லீக் போட்டி ஷெஃபீல்ட் தொடரில் விளையாடியவர் அப்படிங்கிறதுனால வலதுகை வேகப்பந்து வீச்சாளரான எலிஸை சிஎஸ்கே வாங்கியும் இருக்காங்க.
சிஎஸ்கே அணியில் கடந்த காலத்தில் விளையாடி இருக்கக்கூடிய இங்கிலாந்தைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான சாம் கரன், பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ஜேமி ஓவர்டன் ஆகியோரை வாங்கியும் இருக்கு. இதில் ஜேமி ஓவர்டன் 7 சர்வதேச T20 போட்டிகளில் தான் விளையாடி இருக்காரு. ஆனால் கராச்சி கிங்ஸ், சோமர்செட், கல்ப் கிங்ஸ், சர்ரே போன்ற கிளப்களில் விளையாடிய அனுபவம் அவருக்கு பலம் சேர்க்குது. வெளிநாட்டு வீரர்களில் விஜய் சங்கர், கமலேஷ், நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணா கோஷ், அன்சுல் கம்போஜ், குர்ஜாப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி ஆகியோரும் இருக்காங்க. இந்தியாவில் நடக்கும் IPL தொடர்களில் வேகப்பந்து வீச்சு என்பது பவர் பிளே டெத் ஓவர்கள் மட்டும்தான். மற்ற 10 ஓவர்கள்லையும் ஆட்டத்தை தான் பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால அதன் பலத்தை CSK அதிகப்படுத்தி இருக்கு. வேகப்பந்து வீச்சுக்கு முக்கியத்துவம் அளித்தது போல வெளித்தோற்றத்தில் இருந்தாலும் CSK வேகப்பந்து வீச்சு என்பது காற்றடைத்த பலூன் தான் அப்படின்னு கூட சொல்லலாம்.